வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கட்டைப்பை தைக்கிற வீடியோ தாங்க. அது எப்படி தைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். கட்டைப்பை தைக்கும்போது நிறைய பேருக்கு கிராஸ் வந்துடும். இந்த பை கிராஸ் இல்லாமல் எப்படி தைக்கலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். 2-3 டிப்ஸ் இருக்கும். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை தைக்க வந்துடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு நம்ம பானாவை தைச்சி வச்சுக்கலாம். இந்த பானை எப்படி தைக்கணும்னு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைட் மடிப்பு தான். இங்கே மடிச்சுட்டு அப்புறம் மேலே மடிச்சுட்டு ஒரு தையல் நேராக போட்டுற வேண்டியதான், அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் டேக் வச்சு நம்ம அடிச்சிடணும். அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். நீங்கள் தைச்சிட்டே இருக்கும்போதே அதே சேஃப்லேயே வந்துடும். அப்படியே நீங்கள் மடித்து தைச்சிட வேண்டியதான். இதே போலவே அந்த சைடும் நீங்கள் இந்த மாதிரி பானாவை தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பானா குச்சி போகிற அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணுங்க. ரொம்ப சிறுசாக தைச்சிடாதீங்க, கொஞ்சம் பெருசாக தைச்சிருங்க. பாருங்கள், 2 சைடும் நம்ம தைச்சாச்சுங்க. இப்போ 2 பானாவையும் சரிசமமாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், குட்டியை கட் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 25 பைக்கு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பாலத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் வேகமாக தைக்கலாம். நான் இப்படி தான் தைப்பேன். ஃபஸ்ட்டு பாலத்தை தைச்சி வச்சுக்கிடுவேன். அப்புறம் கட்டைப்பைக்கு இந்த பானா மாதிரி அடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஏற மார்க் ரெடி பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு ஒரு பையாக எடுத்து தைக்க வேண்டியதான். அந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏற மார்க் தாங்க. அதே மாதிரி பாலத்துலேயும் நம்ம மடித்து கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்ன செய்வேன், விரலாலேயே நல்லா தேய்ச்சி விட்டு டக்குன்னு நம்ம வச்சா ஈஸியாக இருக்கும். கட் பண்ண டைம் வேஸ்ட் ஆகுங்களா, அதுக்காக. பாருங்கள், பாலத்தையும் நம்ம ஏற மார்க் கட் பண்ணியாச்சு. இப்போ பையில் உள்ள ஏற மார்க்கும் பாலத்தில் உள்ள ஏற மார்க்கும் சரிசமமாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலாப்பில் வச்சு நம்ம தைக்க வேண்டியதாங்க. பாருங்கள், அதை அப்படியே நம்ம வச்சு சென்டரில் வச்சு அப்படியே ஓரத்தில் நிப்பாட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் நிப்பாட்டிட்டு நம்ம கைடை நிப்பாட்டிட்டு பாலை மட்டும் கையில் வச்சு திருப்பிடணும். பாருங்கள், பாலத்தை அப்படியே மேலே தூக்கி கீழே வச்சு இப்போ ஒன்று போல் வச்சு ஒரு அதே இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கே வச்சு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டே வந்துடணும். ஸ்ட்ரைட்டாக முடியும் போது நம்ம டேக் அடிச்சுக்கணுங்க. நீங்கள் இந்த வீடியோ 2-3 வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு கட்டைப்பை ஈஸியாக கிராஸ் இல்லாமல் நீங்கள் தைச்சிடலாம். பாருங்கள், இந்த சைடும் நம்ம தைச்சிடலாம். கஷ்டமே இல்லை, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாதுன்னு இல்லை. எல்லாமே நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சி செஞ்சால் எல்லாமே நம்மளுக்கு சாத்தியமாயிடும். இப்போ 2 சைடும் நம்ம பாலம் தைச்சாச்சு. இப்போ நம்ம சரிசமமாக வச்சு அப்படியே நம்ம மடித்து தைக்க வேண்டியதாங்க. மேலேருந்து தைக்கக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டு குச்சி வைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம பாலத்துக்கு நேராக வச்சு தையல் போடணும். பாருங்கள், அந்த குச்சி வைக்கிறோம்ல அங்கே நம்ம சேர்த்து தையல் போடக்கூடாது. நம்ம லாஸ்ட்டு தான் அங்கன்னா நம்ம குச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம மடித்து தைக்கணும். அதுக்காக இந்த மாதிரி மேலேருந்து தைச்சிடாதீங்க, அப்புறம் குச்சி வைக்க முடியாது. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம சரிசமமாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த முனையும் கரெக்டாக வச்சு நம்ம திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு கிராஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் இல்லாமல் தைச்சி கொடுத்தா தான் நம்மளுக்கு பை தைக்க அவங்க கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்ம தைக்கணும். பாருங்கள், லாஸ்ட்டு டேக் அடிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. பிசி இருந்தால் நீங்கள் கையோடு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நீட்டாக அழகாக கட்டைப்பை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குச்சி வச்சிடலாம். பாருங்கள், கிராஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சிலர் பிளாஸ்டிக் குச்சி கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க மூங்கில் கொடுப்பாங்க. எங்களுக்கு மரக்கட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அந்த குச்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ பாருங்கள், எப்படி நான் குச்சி வைக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் வைங்க. இப்போ மடித்து நம்ம தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதே மாதிரியே அந்த பக்கமும் அந்த சைடும் நம்ம குச்சி வச்சு தைச்சா வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதாங்க.
நீங்கள் கண்டிப்பாக டேக் அடித்து மட்டும் தைச்சிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தையல் பிரியாமல் வருங்க. அவ்வளோதாங்க, கட்டப்பை அழகாக ரெடி ஆயிடுச்சு. 2-3 வாட்டி இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இந்த கட்டப்பை எப்படி தைக்கணுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்களும் நிறைய பேத்துக்கு நீங்கள் சொல்லியும் கொடுக்கலாம். அந்த டேலண்ட் உங்களுக்கே வந்துடுங்க. இப்போ வந்து நான் தைக்கிற கட்டப்பைக்கு வந்து 1.50 கொடுக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பைக்கு, இந்த மாதிரி சைஸ் பைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கேன்வாஸ் பேக் எப்படி தைக்கணும்னு போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் எனக்கும் நீங்கள் ஆர்டர் வாங்கி கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவ்வளோ தூரம் வந்து எங்கள் ஓனர் வந்து அவங்க பை தைக்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், உங்கள் ஏரியாவிலேயே இந்த மாதிரி கட்டப்பை தைக்க கொடுப்பாங்களான்ட்டு நீங்களும் தைக்கலாம். பாருங்கள், ஒரு 50 பைக்கு நான் அந்த மாதிரி ஏரோ மார்க் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்ட்டு ஒரு பையாக நம்ம வேகமாக எடுத்து தைக்க முடியும். ஏரோ மார்க் பண்ணலைன்னா ஒரு பையாக எடுத்து நம்ம தைக்க டிலே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.